Praise the Lord. Good morning. We are so happy to have you here with us. இந்த காலை வேளையில் இந்த கைரோஸ் தியான நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இப்படி கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய என்ன ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. 3 வாரங்களாக கிறிஸ்து ஏன் பிறந்தார், அவர் பிறந்ததுனால நமக்குண்டான ஆசீர்வாதங்களை நாம் தேவ வசனத்திலேருந்து பார்த்து வந்தோம். அருமையான தேவ ஊழியக்காரர்கள் ஆழமான சத்தியத்தை நம்மளுக்கு போதித்து வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்குள்ள பலன் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்து இயேசு வந்ததுனால தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று நாம் ஒரு தலைப்பில் வார்த்தைகளை கேட்டு உற்சாகப்படுத்த போகிறோம். இப்பொழுது அம்மா நம்மளை அந்த வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்த போகிறாங்க. வாங்க நம்ம வசனத்தை கேட்டு தேவனுக்குள்ள பலன் பெறலாம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுனால அநேக நன்மைகளை குறித்து நாம் இவ்வளோ நாள் தியானித்தோம். ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர். அவர் பிதாவினிடத்தில் இருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் வாஞ்சியாக இருந்தார். அதனால்தான் அவர் வரும் பொழுதே மத்தேயு 4:17 நாம் வாசிக்கிறோம், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ ஆண்டவர் பிரசங்கிக்க தொடங்கும் போதே ஃபஸ்ட் திங் அவர் என்னத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கிக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களுக்கு தெரியணும். நம்ம ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தோடு நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஜீசஸ் நம்மளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ் இன்ட்ரடியூசிங் த கிங்டம் ஆஃப் காட் டு அஸ். தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு காண்பிக்கிறார். அப்போது அவருடைய சீஷரில் கூட சேர்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 6:20 வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தமாகுது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வரார். நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம வாழ்கிறோன்னு, ஆனாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இயேசு சொல்கிறாரு, நீ ராஜாவான்னு கேட்கும்போது ஆமாம் நான் ராஜா தான், ஆனால் இது என்னுடைய ராஜ்யம் அல்லன்றார். அப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அது தேவனுடைய ராஜ்யம். அது தேவனிடத்துலேருந்து இறங்கி வந்து நம்மிடத்தில் இருக்குது. இப்பொழுது நம்மிடத்தில் இருக்குது. அது யார் நமக்கு கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் கிங்டம் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அதே சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்ததுனாலே வசனம் சொல்லுகிறது, லூக்கா 10:9, அவ்விடத்தில் உள்ள பிசாசுகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்குது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள்னு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தையே கொடுக்குறார். அவ்விடத்தில் உள்ள பிசாசுகள் ஒரு எல்லைகளையும் சாத்தான் பிடித்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே போகும்பொழுது அந்த பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்குதுன்னு சொல்லுங்கண்டார். அப்போது சாத்தான் கையில் இருக்கிறதான இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ராஜ்யமாக அதை மாற்ற அவர் இங்கே வந்திருக்கிறார். இட்ஸ் a very good thought. கர்த்தர் உலகத்தை, வானத்தை, பூமியை படித்து மனுஷனை எப்படி வாழணும், எங்கே வாழணும், எப்படி அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் படித்து என்ன பண்ணுறாரு? மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. மனுஷன் இந்த அதிகாரத்தை தொலைச்சிட்டான் இல்லைங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க? இட்ஸ் த ரூல் ஆஃப் காட் த்ரூ கிரைஸ்ட். அது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மூலியமாக, அம்மா சொல்லும் போதே இயேசு சீடர்களை பார்த்து சொன்ன வசனத்தை சொன்னாங்க இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்குது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. வாட் இஸ் தட் கிங்டம் ஆஃப் காட்? கிறிஸ்து இயேசு வந்ததுனால தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய யோசனை, the government of God இல்லைங்களா? the rulership of God is established. அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிசாசின் அதிகாரத்துல சிக்கி கொண்டிருந்த மக்கள் இல்லைங்களா? அப்போ ஆதாமே அந்த அதிகாரத்தை பிசாசு கையில கொடுத்துட்டாரு. அதுல சிக்கி கொண்டிருந்த அந்த பாண்டேஜ்ல இருந்த மக்களுக்கு கிங்டம் ஆஃப் காட், தி அத்தாரிட்டி, த ரூலர்ஷிப் ஆஃப் காட், கர்த்தருடைய அந்த லீடர்ஷிப் கீழே அவங்க திருப்பி வர இயேசு கிறிஸ்து வந்ததுனால முதலாவது ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்க தேவ வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாட் அ ஜாய் டு ரிஜாய்ஸ் இல்லைங்களா?
கிறிஸ்து இயேசு வந்ததுனால மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் நம்மளை நடத்த, நாம் சிறப்பா வாழ, ஆசீர்வாதமா இருக்க நம்ம மத்தியில வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் வந்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கும். வியாதி எதனால வருது? அக்கிரமத்தின் மிகுதினால் வியாதிகள் பெறுகிறது. அப்போ அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 10:9, அவ்விடத்தில் பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குது என்று சொல்லுங்களேன்னு சொல்றார். பார்த்தீங்களா, பிசாசுகளையும் துரத்துறோம், அது மட்டும் இல்லாதபடிக்கு பிணியாளிகளையும் வியாதியஸ்தரையும் தேவனுடைய ராஜ்யம் சுகமாக்குகிறது. இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு துயரமான ஒரு காரியம் இல்லைங்களா? லிவிங் இன் டார்க்னஸ் அண்டர் த பவர் ஆஃப் த டெவில் இல்லைங்களா? செகண்ட், த brokenness that sin brings. இது ரெண்டுமே மனுஷனுக்கு ஒரு கடினமான ஒரு கேப்டிவிட்டியில வாழ்றான் இல்லைங்களா? அவனுக்கு உடல்ல சுகம் இல்லை, அவன் ஆத்மால சுகம் இல்லை, அவன் மனதுல சுகம் இல்லை. அந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும்னா ஒரு பெரிய அதிகாரமே அவனை ஆட்கொண்டு இருக்கிறதுனால அந்த இருள் ராஜ்யத்தை விட்டு வெளியே வர முடியல. தேவனுடைய ராஜ்யம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கறதான ஒரு கிஃப்ட். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால உலகத்துக்கு இயேசு கிஃப்டா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அவர் வந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்தையே கொண்டு வந்து நமக்கு தராரு. அதுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சிலர்லாம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியதுக்கு நம்ம எங்கே போய் தேடுறது அவசியம் இல்லை. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ரோமரில் வாசிக்கிறோம், ரோமர் 14:17 வாசிக்கும் பொழுது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், righteousness, peace and joy of the Holy Spirit. இதெல்லாம் மனுஷனால சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த நீதின்றது இட் இஸ் only through Jesus Christ. அவர் தான் நீதிபரர். அவர் தம்முடைய நீதினால நம்மளை நீதிகரித்தார். ஸோ ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜாய், சந்தோஷன்றது இந்த உலகத்திலே கிடையாது. மக்களுக்கு சந்தோஷமே கிடையாது. எல்லாரும் துக்கத்திலையும் துயரத்திலையும் சஞ்சலத்திலையும் பலவிதமான சஞ்சலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். அவர் பிறந்ததுனால மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பார்க்குறோம். அப்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வாழும் பொழுது நீதி, சந்தோஷம், நீதி, சமாதானம். ரெண்டாவது சமாதானம். உலகத்தில் சமாதானம் கிடையாது, தேவன் சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்றார். இயேசு அவருடைய சமாதானத்தை தருகிறார். அது தேவனுடைய ராஜ்யத்தின் சமாதானம். தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானம் இருக்கிறது. அங்கே சஞ்சலமோ தவிப்போ கிடையாது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏசாயா 35 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நம்ம. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் சந்ததமும் அடைவார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், சமாதானம், பீஸ், அது மட்டும் இல்லாதபடி ரைச்சஸ்னஸ். நம்ம ஏசாயா 32:17 கூட வாசிக்கிறோம், the effect of righteousness will be peace. அப்போ எங்க நீதி இருக்கிறதோ அங்க சமாதானம் இருக்கும். and the result of righteousness is quietness and trust forever. அப்போ சமாதானம், இந்த நீதி இருக்கிற இடத்துல ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் காணப்படும் என்று இங்க வசனத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? ஜனங்கள் சமாதான தாபரங்கள் இருப்பாங்க, அமைதியான இடங்கள், நிலையான வாசஸ்தலங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. எப்படி இந்த காரியம் காணப்படுங்க? தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்துல. அப்போ இந்த 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதலாவது, பிசாசு என்ன பண்ணுகிறான்? அவன் கையில் அதிகாரம் போன பிற்பாடு அவன் ராஜ்யத்தில் என்ன காணப்பட்டுச்சு? இருள் காணப்பட்டுச்சு, துக்கம் காணப்பட்டுச்சு, துயரம் காணப்பட்டுச்சு, சாபங்கள் காணப்பட்டுச்சு, பலவிதமான மனுஷனை ஒடைக்கிற அந்த ஒடைச்சலுக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாத இருக்கிற நிலைமை கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா, அவன் உடலில் சுகவீனமும் பலவீனங்களும் வியாதிகளும் போராட்டங்களும் கண்ணீர்களும் துயரமும் காணப்படுகிறது. இது எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யம் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய மாற்றம். தேவனுடைய ராஜ்யம் நீதியை கொண்டு வந்துடுச்சு, சமாதானத்தை கொண்டு வந்துடுச்சு, அது விடுதலை கொண்டு வந்துடுச்சு, வியாதியை தேவன் மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம முதலாவது நன்றி சொல்ல போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது நீங்கள் இந்த ராஜ்யத்தின்
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தூரம் இருந்தீங்கன்னா, இப்போ அம்மா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு அன்னைக்கு பண்ண அதே பிரசங்கம் தான் இன்னைக்கும் அதே சத்தத்தை ஆண்டு உரைச்சு கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று. இந்த மனம் இந்த இருளை விட்டு அவருடைய ராஜ்யத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். ஆக்சஸ் டு த கிங்டம் கிறிஸ்து இயேசு கொண்டு வந்துட்டார். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க கிறிஸ்து இயேசு வாசலா இருக்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த வாசல் வழியா பிரவேசித்து தேவ ராஜ்யத்தின் மூலியமாக பிசாசின் கட்டுகள் ஒடிக்கப்பட்டு, வியாதியின் வல்லமை முறியடிக்கப்பட்டு, தேவனுடைய விடுதலையில் நடக்க ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அம்மா ஜெபிக்கும் போது இந்த காரியங்களை மாற்று கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுமாய் கூட தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது, எவ்வளவு பெரிதான விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த ராஜ்யத்தின் புத்திரராய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் எங்களை மாற்றும் கர்த்தாவே. இந்த சத்தத்தை கேட்டு எல்லா மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் எண்ணப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதனால் வியாதிகள் குணமாகட்டும், பிசாசின் கட்டுகள் உடையட்டும், அவனுடைய எல்லா தந்திரங்கள் ஜனங்களை விட்டு எடுபட்டு போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் உண்டாகிற தேவனுடைய ராஜ்யத்தினால் கிடைக்கிற நீதி, சமாதானம், பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் மக்களுடைய இருதயங்களை நிரப்புவதற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும், ராஜ்யத்தின் புத்திராய் வாழட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். இந்த காலை வேளையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு நான் விசுவாசிக்கிறேன். கண்டினியூ டு வாக் இன் திஸ் டே இன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் வல்லமையில நாம் நடப்போம். அவர் சந்தோஷத்திலையும் நீதியில தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.